அனைவருக்கும் வணக்கம். இது பிரபல்யோ அஸ்ட்ரோ வழங்கும் வாராந்திர ஜூம் மீட்டிங். இன்றைய தலைப்பு மேச வீட்டின் பலன்கள். அதை பற்றி நம்ம பேசுறதுக்கு நம்மளுடைய குழு உறுப்பினர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அதற்கு முன்னாடி நம்மளுடைய குரூப்பில் 3 விதமான யூடியூப் சேனல் ரன் ஆகுதுங்க. ஸ்ரீ ரங்கா அஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல், பிரபல்யோ அஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் ரன் ஆகுதுங்க. மூன்றாவது ஸ்ரீ வாரி ஜோதிடம் அஸ்ட்ராலஜி அப்படின்னு 3 விதமான யூடியூப் சேனல் ரன் ஆகிட்டு இருக்குதுங்க. ஸோ இந்த சேனலில் நல்ல நல்ல ஜோதிடர்கள், அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ நம்மளோட முதலாவதாக பேசுறதுக்கு ஸ்ரீராம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஐயா வாங்க. ஐயா வணக்கம். ஐயா ஒரே நிமிஷம். இறைவாழ்த்து. 5 கரத்தினை யானை மகத்தினை இந்தின் இளம்பரை போலும் மேற்றினை நந்தி மகந்தனை நாணக்குழுந்தனை துந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓகேங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலில் வாய்ப்பு கொடுத்த, நல்ல வாய்ப்பினை வழங்கிய இந்த சேனல் நிர்வாக ராம்குமார் ஐயா மற்றும் மீனம் சதீஷ் ஐயா அவர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கம். முதலில் இறை வணக்கம். உச்சிஷ்ட மகா கணபதியை வேண்டியும் நான் என்றென்றும் போற்று துதிக்கும் அன்னை வாராகி, பாலா திரிபுர சுந்தரி, பதஞ்சலி மகரிஷி மற்றும் பாம்பாடி சித்தன் பாதம் பணிந்து எனது சிறிய உரையை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். நன்றி, வணக்கம். இன்று வழங்கப்பட்ட தலைப்பு என்பது மேஷராசியின் பலன்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக மேஷராசி பற்றிய ஒரு தன்மை மற்றும் ஒரு சுருக்கமான விளக்கத்தை மட்டுமே உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒன்று, இது இந்த மேஷராசி என்பது காலபுருஷ தத்துவத்தில் முதல் வீடு. இதன் அதிபதி செவ்வாய். இது ஒரு நெருப்பு ராசி, சர வீடு, சரலக்னம், சரராசி என்று கூறுவார்கள். இந்த மேஷராசி என்பது நீர் ராசியும் நெருப்பு ராசியும் கலந்து இருக்கக்கூடிய, சந்திக்கக்கூடிய ஜங்ஷன் என்று, சந்திப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் உள்ள முதல் வீடாகும். இதன் அதிபதி செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் எடுத்து பார்த்துட்டீங்கன்னாக்கா முதல் ராசியாக வருவதாலும் இந்த செவ்வாய், அதாவது மேஷ ராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுடைய பொதுவான குண இயல்புகள், இந்த குண இயல்புகள் சில மாற்றங்களும் உண்டு. அது கிரக நிலையை பொறுத்து, அவருடைய சுயஜாதகத்தை பொறுத்து. இது பொதுவான இது மட்டும் உங்களிடம் பகிர்கிறேன். இதன் அதிபதி செவ்வாய். அதே நேரம் இவர் 8ஆம் அதிபதியாகவும் இவராகவே வருகிறார். அதே மாதிரி விருச்சிக காலபுருஷ 8வது வீட்டுக்கு இது 6வது வீடா இருக்கனால 6, 8 என்ற நிலை வருவதாலும், 2ஆம் அதிபதியே 7ஆம் அதிபதியாகவும் வருவதாலும், 3ஆம் அதிபதியே 6ஆம் அதிபதியாக வரும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை கொண்ட ஒரு ராசி வீடு இந்த மேஷ வீடு என்பது. இது இந்த வீட்டில்தான் ராஜ கிரகமான சூரியன் என்பவர் எனும் கிரகம் உச்சமடைகிறது. இதில் கேது, சுக்கிரன், சூரியனின் நட்சத்திரங்களான அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் வரை 30 பாகைகள் கொண்ட இதில் 9 பாதங்கள் அமைந்திருக்கின்றன. இதுல பிறந்தவர்களுடைய ஒரு ஒரு குணாம்ச ரீதியாக பார்ப்போமே ஆயின், இவர்கள் குணங்கள் கம்பீரமான தோற்றப்படிவுடன் இருப்பார்கள். பெரும்பாலானவர்களுக்கு கழுத்து நீண்டு இருக்கும். முன்கோபம் உடையவர்களாக இருப்பார்கள். பிடிவாத குணம் என்பது இவரிடம் இயற்கையாகவே இயல்பான குணம் இருக்கும். விவேகம் இருக்கும், அறிவும் இருக்கும், துணிச்சலும் இருக்கும். அதே போல எந்த விஷயமானாலும் அதில் அதீத நம்பிக்கை உடையவர்களாகவும் இருப்பார்கள். அதே போல விரைந்தும் செயல்படக்கூடியவர்கள். கர்வம் உண்டு. அதே போல் தன்னுடைய சுய கௌரவத்தை எப்போதும் விட்டுக் கொடுக்க மாட்டார். மற்றவர்கள் திறமையை குறைத்து மதிப்பீடு செய்வது இவருடைய பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். அதாவது தான் என்ற அகந்தை, செருக்கு, இந்த குணங்கள் இவர்கள் இயல்பாகவே இருப்பதாலும் மற்றவர்களுடைய அறிவை குறைத்து மதிப்பிடக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அண்டர் எஸ்டிமேஷன் ஆஃப் அதர் பீப்புள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல
இவர்களுடைய இயல்பான குணம் பார்த்தீங்கன்னாக்கா, புதிய கருத்து, யோசனை கொண்டவர்களாக இருப்பார்கள். இந்த ராசிக்கு சிம்பலே, அடையாள சின்னமே பார்த்தீங்கன்னா ஆடு. ஆட்டினுடைய குணம் என்பது இருக்கும். ஆடு வந்து யாரையுமே நம்பும். இவர்களுடைய ஒரு அதே போல இவர்களும் பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாரையும் நம்பிருவாங்க. கசாப்புக்காரன கூட ஆடு நம்பும். ஆனா தன்னையே தியாகம் செய்து கொள்வார். அப்படிப்பட்ட ஒரு குணம் இருக்கும். இவர்களுக்கு செவ்வாய் ஆதிபத்திய குணம் இருப்பதால், கொஞ்சம் வண்டி, வாகனங்கள் இதில் செல்லும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காரணம், ஒரு சிறிய காயங்கள், விபத்து இதுகள் ஏற்படாம கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள். இவர்களுக்கு எப்பவுமே குலதெய்வ ஆட்சி என்பது இருக்கும். அதே போல காதல் உணர்வு என்பதும் இவர்களிடம் மிகுந்து காணப்படும். ஆனால் வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள். கொஞ்சம் முரட்டுத்தன்மை வாய்ந்தவர்களாக இருப்பதால், அஹ், அஹ், திருமணம் ஆகும் வரை அந்த முரட்டு குணம் என்பது இவர்களுக்கு இருக்கும். திருமணம் ஆன பின் அது கொஞ்சம் மென்மை குணமாக மாறும் தன்மை உண்டு. இவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா தலையில் மச்சம், மறு அல்லது ஒரு வடுவாது கண்டிப்பாக இருக்கும். முதுகுக்கு பின்னால் அல்லது கழுத்தின் பின்பகுதியில் இவர்களுக்கு 2 மச்சங்கள் இருக்கும். இந்த ராசியில் சூரியன் மேஷத்தில் இருந்து சுபர் பார்வைப்பட மன்னருக்கு ஒப்பான செல்வ செழிப்போடு இவர்கள் விளங்குவார்கள் என்று கூறலாம். பொதுவாக இந்த மேஷ லக்னம் சரராசியாக இருப்பதால் விரைந்து செயல் முடிக்கும் திறமை மிக்கவராக இருப்பார்கள். இவர்கள் ஆயுள் பார்த்தீங்கன்னாக்கா மத்திய ஆயுள் தான் சொல்ல முடியும். ஆனால் சனி பகவானுடைய இருப்பை பொறுத்து, ஏன்னா சனி பகவான் 10, 11க்கு அதிபதியாக வருவதாலும், இவர்களுக்கு அஷ்டமாதிபதி அதே செவ்வாயினுடைய வீடாக இருப்பதாலும், இவர்களுக்கு பெரும்பாலும் மத்தியம ஆயுள் என்று கூறலாம். இந்த வீட்டில் சூரியன் உச்சம் அடையும். அதே போல 10ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி இங்கே நீச்சம் அடைவார். மேஷ லக்னக்காரர்களுக்கு சந்திரன் 4ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெற்றதாலும், புதன் 2ஆம் அதிபதி சுக்கிரன் 7ஆம் வீட்டுக்கும் அவரே அதிபதியாக வருவதாலும், புதன் என்பது 3ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும் உரியவராக வருவதாலும், சனி 10, 12ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெற்றதாலும் இவர்கள் பாவியாக கருதப்படுகிறார்கள். இந்த ராசிக்கு இந்த வீட்டிற்கு யோகமாக கிரகங்கள் என்று கூறும்போது, குரு யோகமான பலனை வழங்கக்கூடியவராக கருதப்படுகிறார். பொதுவா சூரியன் 5ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெற்றதாலும், குரு 12ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெற்றிருந்த போதிலும், 9ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெற்றதாலும், செவ்வாய் 8ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெற்றிருந்த போதிலும், லக்னாதிபதியாக ஆனதால் குரு, செவ்வாய், சூரியன் இவர்கள் மேஷ லக்னத்திற்கு சுபராகவே கருதப்படுகிறார்கள். 9ஆம் இடத்திற்குரிய குருவும் 10ஆம் இடத்திற்குரிய சனியும் ஒரே ராசியில் சேர்ந்திருக்க பிறந்தார்கள். ஒருவர் பார்த்து கொண்டாலும் தர்ம கர்மாதிபதி யோகத்தை தரமாட்டார்கள். ஏனென்றால் 10ற்குரிய சனி 11ஆம் இடத்து ஆதிபத்தியம் ஏற்பட்டதாலும் மேற்படி யோகத்தை தரமாட்டார்கள். ஆகையால் குருவும் சனியும் ஒரே ராசியில் மேஷத்தில் பிறந்தவர்களுக்கு, மேஷ லக்னம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு குருவும் சனியும் ஒரே ராசியில் கூடியிருந்தால் பாவிகளாக ஆகிவிடுவார்கள் என்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது. இது பண்டைய நூலான, இது ஒரு மூல நூல் என்று சொல்ல முடியாது, ஒரு தொகுப்பு நூல் தான். சந்திர காவியம் என்ற நூலில் இருக்கிறது. அதாவது சனியானவன் 11ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெற்றதாலும், புதன் 3, 6ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெற்றதாலும் மாரகம் செய்யும் கிரகங்களாக வருகிறார்கள். ஆயினும் ஜோதிட அறிஞர்கள், ஆசான்கள், ரிஷிகள், முனிகள் அவர்கள் மாரகம் பற்றி கூறும்போது ராசியில் இடம்பெற்ற கிரக அமைப்பை கொண்டும், மாரகஸ்தானத்தில் உள்ள கிரகங்கள், மாரகஸ்தானத்தை பார்த்த கிரகங்கள் ஆகியவற்றின் குணம், இடம் அறிந்தும், திசா புத்தி பலன்கள் அணிந்தும், ஆயுள் பலம் அறிந்தும் மாரகத்தை சொல்ல வேண்டும் என்று கல்யாணவர்மா என்று சொல்லக்கூடிய, அதாவது அந்த காலத்தில் ஒரு ஜோதிட அறிஞர் தனது நூலில் இவ்வாறு குறிப்பிடுகிறார்கள். பொதுவா மேசராசி பார்த்தீங்கன்னா, மேசராசி, விருச்சிகம் இந்த மாதிரி ராசியில பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் முருக பக்தராக இருப்பார்கள். முருகனை வணங்கி நிற்பார்கள். காரணம், செவ்வாய் என்பது ஒரு முழுமையான சுப கிரகம், அசுப கிரகம் என்று சொல்ல முடியாது. அது ஒரு முக்கால் சுபர் என்று நான் கூற வேண்டும். செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் செவ்வாயும் சுக்கிரன் கெடக்கூடாது. செவ்வாய் இல்லையில் அவருக்கு செவ்வாயும் சுக்கிரனும் கெட்டால் அவர் வாழ்வு என்பது
சரியாக அமையாது என்பதை கூறலாம். பொதுவாக மேஷரத்த ராசியில் பிறந்தவர்களுக்கு கோபம் இருந்தாலும், முன்கோபம் அதிகமாக இருந்தாலும், பின்னால் அது தவறு என்று உணர்ந்து அவர்களிடம் நட்பாக பழகிக் கொள்வார்கள் என்றும் ஒரு இது அனுபவம் வாய்ந்ததாக ஒரு இது என்னுடைய சொந்த கருத்து என்று கூறி எனது இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. ரொம்ப தெளிவான விளக்கம் ஐயா சிம்பிளா பேசினாலே 5 நிமிஷத்துல மேச வீட்டின் பலன்களை தெளிவா ஐயா சொல்லிட்டாங்க. ஐயாவும் பார்த்தோம்னா இந்த ஃபீல்ட்ல 35 வருஷத்துக்கு மேல இருக்காங்க. ஐயா மாந்தியில எக்ஸ்பர்ட். அது இல்லாம பிரசனம் ஐயா பார்ப்பாங்க. ஸோ ஐயா இதுல எல்லாமே எக்ஸ்பர்ட். அது இல்லாம பாரம்பரிய ஜோதிடத்துலையும் எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு நம்மளுடைய குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தலைப்பு மேச வீட்டின் பலன்கள். அதை பார்க்க போறோம். மேச வீட்டுல என்னென்ன கிரகம் இருந்தா என்னென்ன பலன், மேச வீட்டின் தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தாலே எங்கள் அபிராம வெள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலே மாதுளம்பூ நகத்தாலே புவியடங்க காத்தாலே அங்குச பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாலே முக்கனியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. ஸோ மேஷ வீடு காலபுருஷனுக்கு முதலாவது வீடா வரனால இதுதான் எல்லாத்தோடைய லக்னமா நம்ம இருக்கோம். நீங்க என்ன லக்னமா பிறந்திருந்தாலும் இந்த மேஷ வீடு அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு எத்தனாவதா வருது அப்படின்னு பார்க்கணும். அதாவது நீங்க கடக லக்னம் அப்படின்னா மேஷத்துல இருந்து அது 4வது வீடா வரும். சுகபோக ஸ்தானம். இப்போ இந்த மேஷ வீடு தான் மெயின். இப்போ கடக லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா கடக லக்னம் 4, மேஷ வீடு மேஷத்துல இருந்து கடகம். அதை மேஷ வீடு நம்ம லக்னமா பாவச்சு பலன் சொன்னோம்னா அது கரெக்டா வரும் அப்படின்னு அதாவது காலபுருஷன் தத்துவத்துப்படி வந்துடுவாங்க. இப்போ குரு கடக லக்னத்துக்கு 6லயே இருக்குது அப்படின்னா 6ங்கிறது தனுசு வீடு. இப்போ தனுசுல இருக்குன்னா மேஷத்துக்கு அது 6, 9ஆ வரும். 9வது வீடா வந்துடும். இப்போ 6, 9 பலன்கள் கொடுக்கும். அது மாதிரி நம்ம எடுத்துக்கணும். மேஷம் அப்படின்னு காலபுருஷன் முதல் வீடு தர்ம திரிகோணத்துல வர்றது. தர்மம் சார்ந்த செயல்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சனி அங்க நீசம், சூரியன் உச்சம். இப்போ சூரியன் உச்சங்கிறதுனால செவ்வாய் வீடும் இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த யூபிஎஸ்சி சர்வீஸு, சிவில் சர்வீஸு இதுலெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஐஏஎஸ், கலெக்டர் இதெல்லாம் இந்த மேஷ வீட்டின் மூலியமா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி. மேஷத்துல ஒரு கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு சுப கிரகமா இருந்தால் அவங்க கண்டிப்பா ஐஏஎஸ் சம்மந்தப்பட்டது, யூபிஎஸ்சி சம்மந்தப்பட்டது, சிவில் சர்வீஸ் சம்மந்தப்பட்டது இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த செவ்வாய் நல்லா இருந்தால் தான் நல்ல நிலைமையில இருந்தால் தான் உங்களுக்கு சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணவே முடியுங்க. செவ்வாய் பாதிப்பு அடைஞ்சிருச்சு அப்படின்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்டது இதெல்லாமே கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த அஸ்வினி இது மேஷம் அப்படின்னாலே ஆடு வர்றதுனால ஆடுதுறை, அதாவது சூரியனார் கோயில். இப்போ இந்த மேஷ ராசியில பிறந்திருந்தாலே ஆடுதுறை சூரியனார் கோயில் போயிட்டு வர்றது நல்லது. ஏன்னா சூரியன் உச்சம். இப்போ அவங்களுக்கு சூரிய நடக்கலைனாலும் ஆடுதுறை சூரியனார் கோயில் மெயினா போயிட்டு வர்றது இவங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம். சனி நீசம், சூரியன் உச்சம். சனி நீசம் அப்படின்னாலே சனியோட காரத்துவங்கள் நீசமா இருக்கிறதுனால அந்த அதாவது சனி நீசத்துக்கு என்ன பண்ணணும்னா அது தர்ம திரிகோணம்னால தர்மங்கள் அதிகமா பண்ணணும்னு இந்த மேஷ வீடு சொல்லுது. ஏன்னா தர்மம், அன்னதானம். இந்த மேஷ வீட்டுல மேஷ ராசி மேஷ லக்னம் வந்தவங்க மெயினா அன்னதானம் செய்வது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த மேஷம்னு பார்த்தீங்கன்னாலே இந்த செவ்வாயின் வரனால வீரம், விவேகம், வேகம் இதெல்லாமே அதிகமா இருக்கும்
அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த மேஷ வீடு செவ்வாய் அப்படின்னாலே இதே வந்து விருச்சகமா இருந்தால் அங்கே ஒரு விபத்து வந்து நடக்கும்னு சொல்லலாம். இருந்தாலும் செவ்வாய்ங்கிறதுனால இயந்திரம், ஆப்ரேஷன்ஸ், இது சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த செவ்வாய் வந்து காலபுருஷன் முதலாவது தலைப்பகுதியை குறிக்கிறதுனால தலை சம்பந்தமான உறுப்புகள் எல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாதிப்புகள் அடையும். அதனால அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது வந்து நல்லதுன்னு வந்து சொல்லலாம். அஸ்வினினா கேது, முடி. இப்போ கேதுனாலே சட்ட சிக்கல். அப்போ முடி இல்லாம இருந்தாங்கன்னா, மொட்டையா இருந்தாங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பா வந்து இருக்கு. அஸ்வினி நட்சத்திரக்காரு முடியே இல்லாம மொட்டை அடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாற்றங்கள் வந்து நிகழும் அப்படின்னு சொல்லலாம். அதே பரணி நட்சத்திரத்துல இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பரணி வந்து சுக்கிரன். சுக்கிரனுங்கிறது அழகு சம்பந்தமானது, செவ்வாய்ங்கிறது ஸ்பீடு. இப்போ வண்டி வாகனம் எல்லாம் அழகா வாங்கி வச்சிருப்பாங்க. காஸ்ட்லி காரு, காஸ்ட்லி பைக் எல்லாம் வாங்குவாங்க. அழகா வீடெல்லாம் வந்து சொகுசா கட்டுவாங்க அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் வந்து இருந்துச்சு. கிருத்திகை இருந்துச்சுன்னா வந்து நீங்க வந்து ஒழுக்கம் தவறாமல் இருக்கணும் அப்படின்னு வந்து இந்த மேஷ வீடு வந்து சொல்லுது. கிருத்திகை வந்து 1ஆம் பாவத்துல வந்து இருந்துச்சு அப்படின்னா. அப்போ அஸ்வினி இருந்தால் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து எங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. செவ்வாய்க்கு இது செவ்வாய் சுக்கிரன் பரணியில இருந்தா வந்து காம உணர்வுகள் வந்து அதிகமா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சுக்கிரன் அதாவது பரணியில பார்க்கணும். அதே சூரியன்ல பிறந்தா, சூரியன் கிருத்திகையில 1ஆம் பாவத்துல பிறந்தாங்கன்னா ஆளுமை வந்து அதிகமா இருக்கு, கோபங்கள் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதெல்லாமே இந்த மேஷ வீடு வந்து கொடுக்குங்க. ஸோ இது வந்து ஆடு, மேஷங்கிறது ஆடுங்கிறதுனால அதோட தன்மைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. ஐயா சொன்ன மாதிரி, ஸ்ரீராம் ஐயா சொன்ன மாதிரி அது மாதிரி பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் வந்து அதிகமாக வந்து இருக்குங்க. ஸோ இதுக்கு இப்போ பார்த்தோம்னா அன்னதானம் வந்து பரிகாரம் அன்னதானம் பண்ணணும். ஆடுதுறை சூரியனர் கோயில் மெயினாக வந்து போயிட்டு வர்றது வந்து எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான பலன்கள் வந்து கொடுக்கும். செவ்வாய்ங்கிறது சிகப்பு சம்பந்தமான கலர் வந்து யூஸ் பண்ணுறது, எங்களுக்கு விவசாயம் சம்மந்தப்பட்டது எல்லாமே எல்லாம் வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டு இதெல்லாமே உங்களுக்கு வந்து தொழில்னு பார்த்தோம்னா இதெல்லாமே வந்து மேஷ வீட்டின் பலன்கள் மூலியமா வந்து சொல்லலாங்க. இப்போ மேஷ வீட்டில் சூரியன் வந்து இருந்துச்சு அப்படின்னா வந்து ஆட்சி அதிகாரங்கள் வந்து அதிகமாக பண்ணுவாங்க. கோபங்கள் அதிகமாக, நெருப்பு சம்பந்தப்பட்டதில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே சந்திரன் இருந்துச்சு அப்படின்னா அந்த ராசியிலேயே இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா அது கேதுவாக இருந்தால் சொத்து ரீதியான பிரச்சனை, சுக்கிரனாக இருந்தால் வந்து அழகு சம்பந்தப்பட்டது எல்லாமே பியூட்டியாக வந்து வச்சுக்கோங்கன்னு சொல்லலாம். திருப்தி இருந்தால் அரசாங்க சம்பந்தமான மூலியமா எங்களுக்கு ஒரு வருமானம் இருக்கு, இல்லை அரசியல் சம்பந்தமான தொடர்புகள் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இதே செவ்வாய் வீட்டில் செவ்வாயே இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம வந்து ஆட்சி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதோட காரத்தை வந்து நிலம், மண், மனை இதெல்லாம் வந்து காரத்தை வந்து அதிகமாக வந்துருக்கு. இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்துருக்கு. புதன் இருந்துச்சு அப்படின்னா இந்த புதன் வந்து உங்களுக்கு வந்து 1 பகையாக 3, 6 வந்து வரும் காலபுருஷனுக்கு. இப்போ 3, 6 கூடிய செவ்வாய் வீட்டில் இருக்கும்போது பார்த்தோம்னா கொஞ்சம் கடன் நோய் வழக்கு இதெல்லாமே கொஞ்சம் கம்யூனிகேஷன் சம்பந்தமானது இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகளை எங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளாக வந்திருக்கு. ஏன்னா செவ்வாய்க்கு புதன் பகை. செவ்வாய்க்கு குரு இருந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தையின் மூலியமா வந்து சொத்து கிடைக்கிறது, குழந்தையின் மூலியமா வருமானம் இதெல்லாமே நல்லா ஏற்படும். கோயில் சம்பந்தமான வேலைகள்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். சுக்கரன் இருந்துட்டா வந்து இது வந்து அதிக பாலுணர்ச்சி வந்து நீங்கள் தூண்டக்கூடிய கிரகம் வந்து சுக்கிரன் செவ்வாய் வந்து இப்போ வந்து காம உணர்வுகள் வந்து அதிகமாக வந்து சொல்லலாம். அதே மாதிரி அழகு சம்பந்தப்பட்ட பொருட்கள் மூலியமா உங்களுக்கு ஒரு நற்பயன்கள் வந்து கிடைக்கும். சொகுசு வாகனங்கள் வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா செவ்வாய்ங்கிறது வாகனம், சுக்கிரனுங்கிறது அழகான வாகனம், காஸ்ட்லியாக அழகான வாகனம் வந்து வச்சுக்கோங்க. சனி இருந்தால் வந்து சனி வந்து நேசமாக இருக்கிறதுனால சனி செவ்வாய் வந்து ஒரு மாற்றங்கள், ஒரு விபத்துக்கள் வந்து கோச்சார ரீதியாக வரும்போது ஒரு விபத்துக்கள் நடக்கக்கூடிய காலமாக வந்துருக்கு. அதனால அந்த காலத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது வந்து எனக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லுவேன்.
இதே செவ்வாய் ராகுவா இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயோட காரத்தும் ரத்த சம்பந்தமான உறவுகளின் போதும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். ரத்த சம்பந்தமான உறவுகள்ல கொஞ்சம் உடல் ரீதியான தொந்தரவுகள் வந்து சுகர், ப்ரெஷர் இதெல்லாமே ரத்தத்தில் என்னென்ன இருக்கோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஏற்படுது. செவ்வாய்க்கு எதுனா வந்து சொத்து ரீதியாக வந்து கேஸு, சட்ட சிக்கல் இதெல்லாமே ஏற்படக்கூடிய காலமாக வந்து செவ்வாய்க்கு எது இருந்தால் வந்து ஆன்மீகத்தை நோக்கி போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போகிறது வந்து சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ இதெல்லாமே பண்ணதான் எங்களுக்கு வந்து இந்த மேஷ வீடு இன்னும் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ மேஷம் அப்படின்னாலே தர்ம திரிகோணம், அது வந்து ஒரு மண்ணை வந்து குறிக்கிறது செவ்வாய்ங்கிறது. பார்த்தோம்னா ஸ்பீடை வந்து குறிக்கும். வேகம் இதெல்லாமே குறிக்கிறது வந்து நேசம்னு சொல்லலாம். நெருப்பு, தீயினால பிரச்சனை இதெல்லாமே வந்து இந்த நேச வீடுகளில் மட்டும்தான் சொல்லலாம். சூரியன் செவ்வாய் வந்து அந்த இடத்துல காம்பினேஷன் இருந்துச்சுன்னா திடீர்னு மனநிலை மாற்றங்கள் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுதான் என்னுடைய பாயிண்டா வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி, அனைவருக்கும் நன்றி. அடுத்ததான் நம்மளோட பேசுறதுக்கு ஐயா நாகராஜன் ஐயா பேசுறீங்களா? ஐயா நாகராஜன் ஐயா சார், நாகராஜன் சார் பேசுறீங்களா? ஹலோ சார் பேசுறீங்களா? சரி, ஆன் பண்ணுங்க. ஓகே. ஸோ அடுத்ததான் நம்மளோட பேசுறதுக்கு ஈரோட்டை சேர்ந்த திரு அனுசம் நாகராஜன் ஐயா அவர்களை அன்புடன் நினைக்கிறோம். வாங்க. வணக்கம். ஆத்தாலே எங்கள் அபிராம வள்ளியே, அன்னமெல்லாம் பூத்தாலே மாதுளம்பூ நிறத்தாலே புவி அடங்க காத்தாலே அங்குச பாசா குசமம் கரும்பு வெல்லும் சேர்த்தாலே முக்கண்ணி தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. இந்த குழுவில் இணைந்திருக்கும் அனைத்து ஜோதிடர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றி, வணக்கம். வார வாரம் நடக்கக்கூடிய இந்த ஜோதிட மீட்டிங்ல பார்த்தோம்னாக்க இந்த வாரத்துல மேசராசியை பத்தி ஒரு தலைப்பு கொடுத்துருக்கு. இந்த மேசராசியினுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம ஒரு சில வரிகள் சுருக்கமா சொல்லலாம். மேசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் பகவானுடைய வீடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தோம்னாக்கா கேது, சுக்கிரன், சூரியன், அஸ்வினி, மகம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரங்களும் இந்த மேச ராசியில் இருக்காங்க. இந்த மேசத்துல பார்த்தோம்னாக்கா கிரகங்களுடைய ராஜாவாகிய சூரிய பகவான் உச்சமாகிறார். அதே போல அதிகார தோரணை மிக்க செவ்வாய் பகவான் அதிபதியாக இருக்கிறார். கர்மகாரகன், தொழில்காரகன், ஜீவனகாரகன் சனி பகவான் இங்கு நேசமாகிறார். ஆகவே முக்கியமான 3 கிரகங்களும் இந்த மேச ராசியில் அமர்ந்துள்ளது. ஆகவே இந்த ராசிக்காரர்கள் பெரும்பாலும் தலைமை பதவியிலேயோ அல்லது எந்த துறை எடுத்தாலும் முதல் நிலையில் இருக்கவே விருப்பப்படுவார்கள். அதற்கான முயற்சியும் செய்வார்கள். இந்த ராசிக்காரர்கள் பெரும்பாலும் அரசு உத்தியோகத்திலோ அல்லது அரசாங்க பதவியிலோ அரசியலிலோ அரசியல்வாதிகள் தொடர்பிலோ கண்டிப்பாக இருப்பார்கள். பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்கள் நன்றாக படிக்கக்கூடிய குணாதிசயம் உள்ளவர்கள். கல்வி இவர்களுக்கு
ஓரளவுக்கு குருவும் புதனும் நன்றாக இருந்தால் நன்றாகவே வரும். பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் முன்கோபியாக இருப்பார்கள். எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் வேகமாகவும் திறமையாகவும் செய்யக்கூடிய ராசி இந்த மேச ராசிக்காரர்கள். இதனுடைய உருவம் பார்த்தீங்கன்னாக்கா ஆடு. ஆகவே இவர்கள் அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள், எப்படி முன்னேறுகிறார்கள் என்பதை பார்த்து அதே போல நாமும் முன்னேற வேண்டும் என்று அடுத்தவர்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து அதன்படி பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். பெரும்பாலும் இந்த லக்கணமோ ராசியிலோ பிறந்தவர்கள் வீட்டினுடைய அமைப்பை பார்த்தால் வாழ்நாளில் கண்டிப்பாக மழை பெய்தால் ஒரு முறையாவது ஒரு வீட்டிற்குள் வந்துதான் செல்லும். அப்படி வந்து சென்றால் மகாலட்சுமி வந்ததாக அர்த்தம். அது ஒரு நல்ல சகுனமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த நட்சத்திர ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுடைய குடும்பத்தில் தாய் வர்க்கத்திலேயோ தந்தை வர்க்கத்திலேயோ ஒன்று பெண் பிள்ளைகள் மட்டுமே இருப்பார்கள், ஆண் வாரிசு இருக்காது. இது கண்டிப்பாக இருக்கும். இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுடைய வீட்டில் கண்டிப்பாக தீ விபத்து அல்லது மின்சாரம் தாக்கி இருந்தவர்கள் அல்லது கேஸ் நின்று வெடிக்கிறது, அடுப்பில் பாத்திரம் பத்தி போறது, இந்த மாதிரியான சம்பவங்கள் கண்டிப்பாக வாழ்நாளில் நடந்தே தீரும். இவர்களுடைய வீட்டிற்கு வாழ்நாளில் ஒரு முறையாவது காவல்துறை போலீஸ் கண்டிப்பா வந்து சொல்வார்கள், அல்லது இவர்கள் நண்பர்களுக்காக வேண்டியாவது இவர்கள் காவல்துறையாவது சென்று வந்திருப்பார்கள். அதே போல இவர்கள் பெரும்பாலும் இவர்களுடைய 38 வயதிற்கு பிறகு இவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்பொழுதுதான் கிடைக்கும். ஆரம்பத்திலேயே நன்கு படித்து வேலைக்கு சென்றாலும் படித்ததுக்கு உண்டான அங்கீகாரம் என்று பார்த்தால் 38-40 வயதிற்கு பிறகுதான் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். 40 60 வயது வரையிலும் ஒரு சிறந்த வாழ்க்கை இருக்கும். பெரும்பாலும் இந்த ராசி லக்னக்காரர்கள் காதலிப்பார்கள். அதிகப்படியான பேர் காதலில் தோல்வியை அடைவார்கள். திருமணத்துக்கு பிறகு இவர்கள் மனைவி குழந்தைகள் மீது அதிக பற்று பாசம் அதிகமாக வைத்திருப்பார்கள். மிகவும் கண்டிப்பாகவும் இருப்பார்கள். இந்த ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக இவர்களுக்கு சொந்த இடம் சொந்த வீடு கண்டிப்பாக இருக்கும். இல்லாவிட்டாலும் கண்டிப்பாக வாங்கி விடுவார்கள். சொத்து இவர்களுக்கு நிறைய சேரும். அதே போல இவர்கள் உறவினர்களிடம் சொத்து தகராறு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். இவர்களுக்கு சொத்து தகராறு பஞ்சாயத்து பேசித்தான் சொத்து தகராறை தீர்வு செய்வார்கள். இவர்கள் தாய் தந்தையின் மீது பற்று பாசம் அதிகமாக வைத்திருப்பார்கள். குறிப்பிட்ட காலத்தில் ஒரு சிலருக்கு தாய் தந்தையும் பிரச்சனையாக அமைவார்கள். இவர்களுக்கு எப்பொழுதும் பணத்திற்கு பிரச்சனையே இருக்காது. காரணம் மேசத்துக்கு 2ஆம் வீடு சுக்கிரன் வீடாக வருவதால் பணம் என்பது இவர்களுக்கு எப்படியாவது வந்து சேர்ந்துவிடும். அடுத்தது 3ஆம் இடமான சகோதரர்களுக்கு பார்த்தால் ஒண்ணு நோய்வாய்ப்பட்டு இருப்பார்கள் சகோதரர்கள், அல்லது அவருடைய வாழ்க்கையில் ஏதாவது குறைபாடு பிரச்சனைகள் இருந்தே தீரும். அடுத்து இவர்கள் வீட்டு அமைப்பில் பார்த்தால் கண்டிப்பாக வீட்டிற்கு வெளியிலோ
அருகிலோ நீர்நிலையோ, வாட்டர் டேங்கோ அல்லது அடி பைப், தண்ணீர் பைப்போ கண்டிப்பாக இருக்கும். அல்லது இவர்கள் வீட்டிற்கு அருகே அரசு உத்தியோகம் பார்ப்பவர்கள் அல்லது இவர்கள் வீட்டிலே அரசு உத்தியோகம் செய்பவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள். அடுத்து இவர்களோ அல்லது இவர் குடும்பத்தில் தந்தையோ கோயில் திருப்பணி செய்வார்கள். கோயில் திருப்பணி கண்டிப்பாக செய்யக்கூடிய அமைப்பு இந்த ராசி லக்னக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. கொஞ்சம் தொழிலில் சோம்பேறித்தனம் உண்டு இவர்களுக்கு. மிகவும் மந்தமாகத்தான் செய்வார்கள். ஆனால் கொடுத்த வேலையை திறமையாக செய்வார்கள், மெதுவாக செய்வார்கள். இவர்கள் பெரும்பாலும் காலையில் நேரமாக தூங்கி எழுந்து வேலையை கவனிப்பது மிகவும் சிறப்பு. இங்கே சூரியன் உச்சமாவதால் சூரிய உதயத்துக்கு முன்பாக எழுந்து விட்டால் வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதே போல இவர்களுக்கு 2 குழந்தைகளுக்கு வாய்ப்புண்டு. இவர்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக கருத்தடை அடிக்கடி செய்த பெண்கள் இருப்பார்கள். அதாவது கருக்கலைப்பு செய்த பெண்கள் அடிக்கடி செய்வார்கள். பெரும்பாலும் எந்த காரியத்தை செய்தாலும் ஆரம்பத்தில் ஸ்லோவாக செய்தாலும் ஆனால் திறமையாகவும் வேலையை திறமையாகவும் நீட்டாகவும் கம்ப்ளீட்டா செய்து முடிப்பார்கள் இவர்கள். ஆகவே இந்த மேச லக்னமோ ராசியிலோ பிறந்தவர்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு உச்சத்தை அடைந்தே தீர்வார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. ரொம்ப தெளிவான விளக்கம் வந்து ஐயா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஐயாவும் பார்த்தோம்னா 35 வருஷத்துக்கு மேலே வந்து இந்த ஜோதிட ஃபீல்டில் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களும் சொல்கிற கருத்துக்கள், சொல்கிற பாயிண்ட்ஸ்கள் எல்லாமே வந்து வாழ்க்கைக்கு உதவுற மாதிரி தான் வந்து இருக்குங்க. ஸோ அதனால எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். அடுத்ததான் நம்மளோட பேசுறதுக்கு கோவையை சேர்ந்த சிவசங்கர் ஐயா அவர்களே அன்புடன் அழைக்கிறேன். சிவசங்கர் சார் வாங்க. சிவசங்கர் சார்